வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இறை சிந்தனை. இறைவன் ஒருவனா பல உருவங்களா என்று ஒரு சிந்தனை. இறைவன் ஒருவன்தான், அவன் அரூபமானவன் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுகிறார். ரூபம் என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லையில்தான் இறைவனை வைக்க முடியும். ஆனால் அரூபம் என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு வல்லமை படைத்த பேராற்றல் இறைவன் என்று விளக்கம் கொடுக்கிறார். அப்போது அந்த அரூபத்தினால்தான் அனைத்திடத்திலேயும் பரவி இருக்க முடியும். ரூபம் என்று எடுத்துக்கொண்டால் உருவம், அந்த உருவம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காலத்திலேயே பக்தி மார்க்கத்திலும் அதை தான் சொல்லுகிறார்கள். அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது எந்த ஒன்றில் எவன் ஒருவன் என்னை காண்கிறானோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான் என்பதை கவியரசர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு கவியில் சொல்லியிருப்பார். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர்கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உழைப்பினிலே பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொழியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருடம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க